வெல்கம் டு ஸ்மார்ட் ரெஸ்லிங் சேனல். சம் இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த சாம்பியன்ஷிப்லேருந்து இந்த 3 ஃபால்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த 3 ஸ்டிஃபுலேஷன் வச்சு மேட்சை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கல்ல, அது ஸ்மாக் டவுனில் அது 3 மணி நேரம் நடக்க போகுது. இப்போது இந்த ஜனவரிலேருந்து ஸ்மாக் டவுனு அதில் பார்த்தீங்கன்னா எண்டிங்கில் தான் பார்த்தீங்கன்னா மெயின் ஈவெண்ட்டாக இந்த மேட்ச் நடக்கும். 9ஆம் தேதி நடக்க போகிற ஸ்மாக் டவுனில் இது நடக்க போகுது. இதில் ராக்கோட இன்வால்மெண்ட் இருக்கும் அப்படி இப்படின்னு அசல் பசலாக சின்ன சின்ன இன்ட்டுகள் வந்து நீங்கள் என்ன ப்ரோ கதைன்னு கேட்டிங்கன்னா, வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி ராக்கு வந்து ட்ரூ மேக்கன்டையரையும் கெவின் ஓவன்ஸ் இவங்க 2 பேர் தான் டார்கெட் பண்ணாங்க. இதில் ஏதாவது ஒருத்தவங்கள வச்சு தான் இந்த கோடிக்கிட்ட ஸ்டோரி போயிட்டு பில்ட் பண்ணி வேறு லெவலில் பண்ணலான்னு இருந்தாங்க. அது ஆப்போசிட்டாக மாறிடுச்சு. இப்போது அதை கண்டினியூ பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ட்ரூ மேக்கன்டையர் அந்த சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியே ஆகணும். இதில் என்ன தெரியுமாங்க, ஒன்று இந்த மேட்சோட கோடி ஹீல் டர்ன் பண்ண வச்சிடணும். ஹீல் டர்ன் பண்ணி வின் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்படி இல்லைன்னா ட்ரூ கிட்ட மெயின் வில்லனே இப்போது டாப் நம்பர் 1 வில்லன் பொசிஷனில் மொத்த வெஸ்ட்லிங்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த டபிள்யூடபிள்யூலே பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கன்டையர் தான் இருக்கார். அவர்கிட்ட அந்த சாம்பியன்ஷிப் இப்போ கண்டிப்பாக தேவைப்படுது. இன்னும் கொஞ்சம் ராக் இருந்தால் இன்னும் பெரிய பயங்கர லெவலில் இருக்கும். அதனால் ராக்கை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ராக்கு வந்து ஏதாவது ட்ரூக்கு ஹெல்ப் பண்ணி ஜெயிக்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட. பட் அப்படி இல்லைன்னா, அப்படி இல்லாமலே ட்ரூ மேக்கன்டையரை வின் பண்ண வைக்கணும். ராக் வந்து ஹெல்ப் பண்ணி ட்ரூ மேக்கன்டையர் வின் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ட்ரூ மேக்கன்டையர் வேறு ஏதாவது வழியில் அவரே அடித்து வின் பண்ணணும். ரேண்டி ஆர்டன் ஹெல்ப்பில் போகணும். ஏதோ ஒன்று ட்ரூ பக்கம் சாம்பியன்ஷிப் கை மாறணும். அப்படி இல்லைன்னா கோடி ரோஸ் ஹீல் டர்ன் பண்ணணும். இது 2ல் ஏதாவது ஒன்று பண்ணால் தான் அடுத்தது கோடிக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா இன்னும் 2 கோடி ஏட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆல்ரெடி 8க்கு மேலே 8 விழுந்துனே இருக்குது. பார்க்கலாம் ராக் வந்தால் ஏதாவது ட்விஸ்ட்டு கொடுக்குறாரா, இன்னும் கொஞ்சம் சுத்தமாக அடியில் வர ஸ்மாக் டவுனை கொஞ்சம் டவுன் பண்ணி விட்றாங்களா, தூக்கி விட்றாங்களான்னு. நெக்ஸ்ட்டு ராயல் ரம்பிளில் சில சர்ப்ரைஸ் ரிட்டர்ன் இருக்கலாம். இது யார் யார் இருக்கலாம்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய ஓமாஸு கிட்டத்தட்ட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஓமாஸு இந்தமாரி இடத்துலாம் யூஸ் பண்ணுவானுங்க. அதை விட்டால் பியாங்கா பெல்லர் ரிட்டர்ன் பண்ணலாம். ஏன்னா பியாங்கா பெல்லர் இப்போ கிளியர் ஆகி பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டில் தான் இருக்கார். அப்புறம் ஜராயா ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அதை தவிர்த்து மென்ஸு போனால் கெவின் ஓவன்ஸ் ரிட்டர்னுக்காக காத்துட்ருக்காருன்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. ஏன்னா கெவின் ஓவன்ஸ் என்னை பொறுத்தவரைக்கும் போயின்னா ரெஸ்யூமினை கிட்ட வர மாதிரி தான் இருக்கும். ஆனால் இப்போது இங்கேவே கெவின் ஓவன்ஸை ரிட்டர்ன் பண்ணுவாங்கன்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. அதை தவிர்த்து சில ரிட்டர்ன்ஸை வைக்கலாம். நமக்கு தெரியாமலே அது பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆகும்போது தான் இன்னும் கிட்டத்தில் போய் தான் தெரியும். இப்போ ஓரளவுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா சித்ராலன்ஸ் கூட வரலாம். ஏன்னா அவர் இப்போ நல்லா தான் இருக்கார். சித்ராலன்ஸ், கெவின் ஓவன்ஸ், அப்புறம் இந்த பியாங்கா பெல்லர். அதை விட்டால் பார்த்தீங்கன்னா டிஎன்லேருந்து ரெஸ்லர்ஸை கூப்பிட்டு வருவார். அப்புறம் ட்ரிபிள்ஏலேருந்து ரெஸ்லர்ஸை கூப்பிட்டு வருவார். அப்படி இப்படின்னு கூப்பிட்டு வந்து ஒரு 30 ரெஸ்லர் பார்த்தீங்கன்னா பொறுக்கி போட்டு பார்த்தீங்கன்னா இந்த ராயல் ரம்பிளை முடிச்சு வச்சுருவாங்க. அதை தவிர்த்து போன வருஷம் ராயல் ரம்பிள் மாதிரி தான் இந்த டைமும் பெரிய பெரிய ரெஸ்லர் இருக்கிறாங்க. ப்ராக் லெஸ்னர் இருக்கிறாரு. 2 வருஷமாக இல்லை, இப்போ ப்ராக் லெஸ்னர் இருக்கார். அதை தவிர்த்து ரோமன் ரெயின்ஸ் இருக்கார். அப்புறம் ஓமாஸு, அப்புறம் ஒபாஃபெமி பார்த்தீங்கன்னா என்எக்ஸ்டிலேருந்து இப்போ ஸ்மாக் டவுன் பக்கம் ஒரு டீசர்ஸ் விட்ருக்காரு. ஒபாஃபெமி இருப்பார். இந்த டைம் ராயல் ரம்பிள் களை கட்ட போகுது. ஏன்னா சவுதியில் நடக்க போகுது. சவுதி மக்கள் காசு இறச்சி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எந்த அளவுக்கு டாப்பில் நடத்த முடியுமோ அந்தளவுக்கு டாப்பில் பார்த்தீங்கன்னா நடத்த கேட்டிருப்பாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இது டாப்பில் தான் நடக்க போகுது. சிறப்பான சம்பவங்களும் எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபினாமினல் 1 ஏஜே ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லைவ் ஷோ நடந்ததில்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காரியம் பண்ணியிருக்காரு. ஏஇடபிள்யூட வேர்ல்டு சாம்பியனை ஒருத்தர் எடுத்துகிட்டு வந்து ஆட்டோகிராஃப் வாங்கியிருக்காரு. சில ரெஸ்லர் டபிள்யூடபிள்யூ ரெஸ்லர் இதை அலோட் பண்ண மாட்டாங்க. பட் ஏஜே ஸ்டைல் என்னானாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அதை வாங்கி பார்த்தீங்கன்னா சைன் பண்ணியிருக்காரு. ஏன்னா ஏஇடபிள்யூயும் டபிள்யூடபிள்யூ சுத்தமாக ஆகாதுன்றது நமக்கு தெரியும். இருந்தாலும் சின்ன சின்ன டீஸ் ஏஇடபிள்யூ சில ரெஸ்லர் பண்ணுறாங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூலையும் அவங்கள பற்றி சில டீஸ் பண்ணுறாங்க. இது வரைக்கும் அதிகமாக கிடையாது. இப்போது ஏஜே ஸ்டைல் ஒரு பெருசாக பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காரு. எந்த ஒரு ஆட்சேபனையும் வைக்காமல். இது வேறு ஏதாவது ரெஸ்லராக இருந்தால் அந்த சாம்பியன்ஷிப்பை பார்த்துட்டு ஒன்றும் பார்த்தீங்கன்னா கம்னு போயிட்டுருப்பார். பட் இருந்தாலும் ஆட்டோகிராஃப் தானே அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வாங்கி போட்டிருக்காங்க. சில பேர் அதுக்குள்ளே புகாரை கிளப்ப ஆரம்பிச்சிட்டானுங்க. ஏஜே ஸ்டைல் அவ்வளோதான் ரிட்டையர் ஆனோன்னு
பண்ணோன்னே ஏஐடபிள்யூக்கு போவார், அதுக்கு போவார், அப்படிலாம் போக மாட்டார். அவர் ரிட்டயர் ஆகிட்டு அவங்க ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறாரு. அதனால தான் அவர் ரிட்டயரே ஆகுறாராம். இல்லைனா கெரியர் முடிகிற வரைக்கும் போயின்னா டபிள்யூல சண்டை போட்டு போகணுன்றது தான் அவர் விருப்பமே. அவ்வளோதாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு தரமுள்ள சந்திக்கலாம். பை பை கைஸ்.